நாம் வெறும் பேருக்கு தான் முஸ்லிம்களாக வாழ்கிறோமா, அல்லது நமக்கு தெரியாமலேயே வேறொரு உலகளாவிய சிஸ்டம் நம்மை ஆட்டி படைக்கிறதா என்று நம்மை நாமே ஒரு கணம் சுயபரிசோதனை செய்து கொள்ள வைக்கும் ஒரு மிக முக்கியமான பதிவிது. முதலாவதாக, நாம் சொல்கிற வார்த்தைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய முரண்பாட்டை பற்றி பார்ப்போம். நாம் நம்மை முஸ்லிம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் நமது படிப்பு, லட்சியம் எல்லாமே இந்த உலகத்தின் சிஸ்டம் சொல்லிக் கொடுத்தபடிதான் அமைந்திருக்கிறது, இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தின் சிஸ்டத்தை கற்றுக்கொள்ள நமது முழு வாழ்நாளையே செலவிடும் நாம், நம்மை படைத்த அல்லாவின் சிஸ்டத்தை, அதாவது இஸ்லாமிய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள கொஞ்சமாவது நேரம் ஒதுக்குகிறோமா? இரண்டாவதாக, இந்த முரண்பாடு எப்படி நம்மை துனியா என்கிற இந்த உலக மாயைக்கு பின்னால் ஓட வைக்கிறது என்று பார்க்கலாம். நமது எதிர்காலத்துக்காக நாம் அவ்வளவு திட்டமிடுகிறோம், உலக அறிவை தேடி தேடி படிக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் என்று நாம் என்றைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்போமா? ஒரு முஸ்லிமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை தவிர மற்ற உலக விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்பவே அத்துப்படியாக இருக்கிறது. இறுதியாக, இதன் அதிர்ச்சியூட்டும் விளைவு என்னவென்றால், இஸ்லாம் என்பது நமது வாழ்க்கை முறையாக இல்லாமல் வெறும் பெயரளவிலான ஒரு அடையாளமாகவே சுருங்கிவிட்டது. இஸ்லாம் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தவில்லை என்றால் வேற ஏதோ ஒன்று உங்களை மறைமுகமாக கட்டுப்படுத்துகிறது என்றுதான் அர்த்தம். இது எப்படி இருக்கிறது என்றால், நாம் பயணம் செய்யும் ஒரு காரில் நாம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் ஸ்டியரிங்கை பிடித்து காரை ஓட்டினால் எப்படி இருக்கும், அதுபோலத்தான் இதுவும். இஸ்லாம் நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறவில்லை என்றால் இந்த உலக மாயை நமக்கு தெரியாமலேயே நமது முழு அடையாளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.